கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சம் கதைகள் மூலயமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க இன்னைக்கான கதை மற்றும் வேத வசனத்தை பார்க்கலாம். இவங்க தாங்க லீனா. அவங்களோட ஊரில் இவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன வியாபாரம்னு பார்க்குறீங்களா? இந்த விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, நறுமண பொருட்கள், அதுக்கப்புறம் இந்த முந்திரி, பாதாம், இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் ஒரு பணக்கார மனுஷர் அந்த வழியாக போனார். அவர் லீனாவோட கடையில் அநேக பொருட்களை வாங்கிட்டு கள்ள பணத்தை லீனாவின் இடத்துல கொடுத்தாருங்க. அவங்க அதை பார்த்துட்டு, இல்லை நான் இதை வாங்க மாட்டேன், நீங்கள் வேறு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போது அந்த பணக்கார மனுஷர் சொன்னார், நான் யார் தெரியுமா? நீ என்கிட்டே பணம் வாங்க மாட்டேன்றியா? நீ இந்த கடை எப்படி நடத்துகிறன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போனாருங்க. அவரோட மிரட்டலுக்கெலாம் இந்த லீனா பயப்படவே இல்லைங்க. ஏன்னா அவங்க தான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலுமே கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சாங்க. சில நாட்களுக்கு அப்புறமா இந்த லீனாவினோட கடை ரொம்ப பிரபலமாயிடுச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்க ஒவ்வொரு பொருட்களுமே ரொம்ப தரமானதாகவும் விலை குறைவாகவும் இருக்கிறதா அநேகர் பல இடங்கள்லேருந்து வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. ஆமாங்க, இதை தான் நம்மளுடைய வேதத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 11:1 நம்மளுக்காக சொல்லியிருக்காரு. இந்த லீனாவினுடைய கதையில் நம்ம பார்த்த மாதிரி அவங்க உண்மையாக இருக்கவே கர்த்தர் அவங்கள உயர்த்தினாருங்க. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலுமே நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலுமே கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறாருங்க. இங்கே ஒரு அலுவலகத்தில் பணிபுரியலாம், இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலுமே கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவாருங்க. ஆமாங்க, நம்ம ஆண்டவரோட வருகை ரொம்ப சமீபமாக இருக்குங்க. அதனால நம்மளும் நம்ம கூட இருக்க எல்லாரையுமே நம்ம ஆயத்தப்படுத்துவோம். மீண்டுமா வேற ஒரு கதை மற்றும் வேத வசனத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி.